என்னாச்சு சொல்லு மித்ரா. தனியா பேசணும்னு கூப்பிட்டு வந்துட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, அது நாளைக்கு நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு முழு மனசோட ஒத்துக்கிட்டீங்களா இல்ல பெரியவங்களோட வற்புறுத்தலுக்காக ஒத்துக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ எப்படி மித்ரா, முழு மனசோட தான் ஒத்துக்கிட்டியா இல்ல வற்புறுத்தலுக்காக ஒத்துக்கிட்டியா? ஹலோ, இப்ப எதுக்கு நீங்க இப்படி குதர்க்கமா பேசுறீங்க? என்ன மித்ரா, நீ கேட்ட அதே கேள்வியை தானே நானும் கேட்டேன். அதுக்கு போய் ஏன் கோச்சுக்கிற? இங்க பாருங்க, நான் கேக்குறதுக்கும் நீங்க கேக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சில விஷயத்துல உங்களை நம்பாம இருந்தது தப்புதான். நான் ஒத்துக்கிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டேனே. நீங்க தான் வேணும்னு உங்களை தேடி வந்துட்டேன். ஆனா நீங்க தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தோம் என்னை ஏத்துக்காம விலகி விலகி போறீங்க. நீ என்ன நம்பாம உதாசனப்படுத்தினது எவ்வளவு வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? அதுவும் யாரோ ஒரு மூணாவது மனுஷனை நம்பிக்கிட்டு என்ன உதாசனப்படுத்தினா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அதே வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன். இதை விட பெரிய வலியை தரக்கூடியது சந்தேகம். மித்ரா, அதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். அதுக்காக நான் எவ்வளவு தரம் இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். உன் மனசு மாறணுங்கிறதுக்காக அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனாவே இருந்தேன் மித்ரா. அதான் நான் மனசு மாறி வந்துட்டேன்ல. சரி சரி, பழசெல்லாம் பேசி ஒருத்தர் காயப்படுத்திக்க வேண்டாம். நீ என்ன கேட்ட மித்ரா? நான் முழு மனசோட ஒத்துக்கிட்டேனா இல்லையானா? ஆமா, நான் முழு மனசோட தான் ஒத்துக்கிட்டேன். உன் மேல எனக்கு இருந்தது வருத்தம் தான் மித்ரா, வெறுப்பெல்லாம் இல்ல. ஏன் மித்ரா என்ன புரிஞ்சிக்காம இருக்காளேன்னு ஏதோ கோவம் தான். ஆனா அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே போகுது. விடு மித்ரா, இதுக்கு மேலே நான் வீம்பு பிடிச்சிருக்க விரும்பல. முழு மனசோட தான் நான் உங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன். நீ, நான், விக்ரம்னு நம்ம 3 பேரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். அதான் மித்ரா என்னோட ஆசை, கனவு எல்லாமே. ஓ, நீங்க ஒண்ணு சேர ஐடியாவுக்கு வந்துட்டீங்களா? அது நடந்தா தானே. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்க விட மாட்டேனே. மித்ராமா, ஐயா உங்க 2 பேரையும் சீக்கிரமா படுத்து தூங்க சொன்னாரு. காலையில எந்திரிச்சதும் கோயிலுக்கு போகணும்னு சொல்ல சொன்னாரு. அதான் உங்களை தேடி வந்தேன். அப்படியா? சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. போனாங்க. எனக்கு தூக்கம் வருது. நீங்க வந்து பால் காய்ச்சி கொடுத்தாதான் நான் தூங்குவேன். சீக்கிரம் வாங்க மம்மி. வராங்க, நம்ம சீக்கிரமா தூங்கிடலாம்.
என்ன விக்ரம் தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும். இது என்ன பாட்டும் டான்ஸுமா வரீங்க? அப்படி என்ன சந்தோஷம்? இல்ல விக்ரம், சும்மா பாடணும்னு தோணுச்சு, அதான் பாடினேன். இல்லையே, நீங்க இந்த மாதிரி ஆடி பாடி நான் பார்த்ததே இல்லையே. வேற ஏதோ காரணம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அது நாளைக்கு கல்யாணம்ல, அந்த சந்தோஷம், அதான் பாட்டு பாடினேன். யார் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுற? தாத்தா கல்யாணத்தியா இல்ல டாடிக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணமா? அது தாத்தா பாட்டியோட கல்யாணத்தை நினைச்சுதான் பாடினேன். நாளைக்கு நாம எல்லாரும் தாத்தா பாட்டி கல்யாணத்துக்கு பர்ஃபார்ம் பண்ண போறோம். அதான் சின்ன ரிஹர்சல். வேற ஒண்ணும் இல்லையே. சீச்சி, வேற எதுவும் இல்ல. ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் உனக்கும் டாடிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு நீ இப்படி சந்தோஷமா பாடிட்டு வரையோ நினைச்சேன். டாடி கூட கல்யாணம்னா நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? உங்க டாடி தான் சந்தோஷப்படணும். ஏன்னா நான் உங்க டாடிய பாவம் பார்த்துதான் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருக்கேன். மம்மி, நிஜமா தான் சொல்றீங்களா? அப்போ சரி, நான் இப்பயே போய் டாடி டாடி மம்மிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, பாவம் பார்த்துதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஐயோ விக்ரம், கொஞ்சம் நில்லுடா, என் செல்லம் இல்ல. என்ன விடு மம்மி, நான் போய் டாடி கிட்ட சொல்லிட்டு வரேன். ஐயோ வேண்டாம் விக்ரம், சொன்னா கேளு. எல்லாம் செட் ஆகி வர நேரத்துல ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாத. நீ பேசாம படுத்து தூங்கு போ. மம்மி, இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லையே. அங்க ஏதோ செட் ஆகி வர நேரத்துல சொன்னீங்க. விக்ரம், பேசாம படுத்து தூங்கு வா. அப்போ கரெக்டா சொல்லுங்க, டாடி கூட கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க மம்மி, சந்தோஷமா? கொஞ்சம் சந்தோஷம்தான். அப்படி வாங்க வழிக்கு. இவ்வளவு ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் இல்லைன்னு நாடகம் போடுறீங்க? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க பாட்டு பாடுனதுக்கு இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு மம்மி. மம்மி டாடி கல்யாணத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விக்ரம், உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உன்னோட பாதுகாப்புக்காகவும் தான் இந்த கல்யாணம். அதான் மம்மிக்கும் சந்தோஷம். இப்போ ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே மம்மி. தூங்கலாமா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. நான் தூங்க கொஞ்சம் லேட் ஆகும். நீ போய் தூங்கு. என்னடா செல்லம், அம்மா உன் கூட தூங்கணும் அதானே? அதெல்லாம் இல்ல. நைட் ஆச்சுன்னா உன் கையால பால் கொண்டு வந்து கொடுத்து குடிச்சலன்னு குடுப்பல. இப்ப என்னடா அண்ணா, அப்பா கூட கல்யாணம்ன்றதும் மறந்துட்டேன், அப்படிதானே? ஐயோ சாரிடா, அம்மாக்கு இன்னைக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு, மன்னிச்சுக்கோ. சரி, இப்ப நான் போய் பாலாத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாமனோட மனசு. மம்மி, உங்களுக்கு டாடி மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு இந்த பாட்டுலயும் டான்ஸ்லயும் தெரியுது. நானும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஐயோ, விக்ரம் தூங்கிட்டானா? மம்மி, நான் தூங்கவே இல்லையே. இந்த குடி. மாப்ள, இன்னைக்கு நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன். இந்தா வீரக்குடி, இரு ஓபன் பண்ணி தரேன். டேக் இட். மாப்ள, என் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கும் மித்ராவுக்கும் மறுபடியும் கல்யாணமாக போகுதுல்ல, அதை நினைச்சா பயங்கர சந்தோஷமா இருக்கு.
சியர்ஸ். ம். டேய் சியர்ஸ் சொன்னா குடிக்கணும். ஏன் குடிக்காம இருக்க? இல்லை மாம்சே, எனக்கு வேண்டாம். ஏன்டா வேணாங்கிற? ஏன்டா எத்தனை தடவை துக்கத்தில் இருக்கும்போது சரக்கடிச்சு நம்ம புலம்பிருக்கோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம்டா. சந்தோஷத்துல சரக்கடிச்சிட்டு அதையும் புலம்போம். என்னங்கிற? இல்லை மாம்சே, மித்ராவுக்கு இன்னும் என் மேலே முழுசாவே நம்பிக்கை வரல. இன்னும் சொல்லப்போனா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே அவளால் இன்னும் நம்ப முடியல மாம்சே. நம்பிக்கை வரலையா? எதை வச்சு அப்படி சொல்ற? நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியும் உங்களுக்கு முழு சம்மதமான என்கிட்ட கேட்டா, இல்ல என்னோட கட்டாயத்தினாலேயோ தாத்தாவோட கட்டாயத்தினாலேயோ வற்புறுத்தல்னாலேயோ ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டா, ம். நான் உண்மையிலே சம்மதம் தான் சொன்னேன். டேய் நீ ஒரே விஷயத்த சுத்தி சுத்தி சொல்ற. எனக்கு ஒரு அளவும் புரியல. அதை விடு. ஆனா இப்போதைக்கு எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ற. இல்ல மாம்சே, நான் குடிச்சிட்டு ஒருவேளை டைம் தெரியாம தூங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவளோட சந்தேகம் சரியாயிடும். அதான்யா இன்னைக்கு வேண்டாம். ஐயோ தோ பாரா, எப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. நல்லவன் ஆயிட்ட. மாப்பிள, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அந்த மாதிரி தான் இப்போ நான் கைவிடல. பாத்தியா, மித்ராவும் நீயும் ஒன்று சேர போறீங்க. அதை தான் சொன்னேன். மாப்பிள, நீயும் மித்ராவும் ஒன்று சேர போறீங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குட்டி விக்ரம பெற்று கொடுத்த மாதிரி ஒரு குட்டி பாப்பாவை பெற்று கொடுத்துட்டீங்கன்னா அது கூட நான் விளையாடிட்டு இருப்பேன். நான், நீ, மித்ரா, அக்கா, மாமா, குட்டி விக்ரம், புதுசாக வரப்போற குட்டி பாப்பா எல்லாரும் இன்னும் சந்தோஷமா இருக்கலாம்ல? என்ன சொல்ற? இத்தனை வருஷமா நான் அவளை புரிஞ்சுக்காம அவ என்ன புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டு 2 பேருமே பாதி வாழ்க்கையை கழிச்சிட்டோயா. மாம்சே, இனிமே அந்த தப்பை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சொன்ன லட்சத்தில் ஒரு வார்த்தை சொன்ன மாப்பிள. சந்தேகங்கிறது ஒரு கொடிய வியாதி. உன்னை மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிரும். அப்புறம் நீ தனியாக நிற்க வேண்டியதுதான். இப்போவது உனக்கு புத்தி வந்ததே, சந்தோஷம். சரி மாம்சே, நான் நேரத்தோடு போய் படுக்கிறேன். காலைல எந்திரிக்கணும். மாப்பிள எந்திரிச்சு போ மாப்பிள. உனக்கு பொறுப்பு வந்துருச்சு மாப்பிள. குடும்பஸ்தனாக போற இல்ல? ஏற்கனவே குடும்பஸ்தனா இருந்தவன் மறுபடியும் 2வது தடவையா பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனாக போற. அப்ப எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். Wish you a happy married life. மாம்சே, நான் மட்டும் போறேன்னு சொன்னேன்னு நினைச்சிய? நான் அப்படி போறேன்னு சொன்னா நீ எந்திரிச்சு வரணும்னு அர்த்தம். நானா? மாப்பிள என்ன மாப்பிள, பீர் விற்கிற விலைக்கு, அதுவும் இந்த கிளைமேட்ல இந்த பீரை குடிக்காம வந்தா நான் பீருக்கு சரி துரோகமாயிரும். நான் ஒன்று பண்றேன், நீ போ, நான் பின்னாடியே அந்த பீரை குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் இங்க பாரு, நீ ரூமுக்கு போனதும் பெப்பர் பேன் காலை வச்சுட்டு படுத்துறாத. இன்னைக்கு தான் நான் கூட உன் பக்கத்தில் படுக்கிற ஒரே கடைசி நாள். அதனால கட்டில எனக்கு கொஞ்சம் இடம் விட்டு போடு, சரியா? இல்லை அலைக்கு மித்ரால உன் பக்கத்தில் படுத்துருப்பா. சரி போ போ, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாவா? ஐயோ, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன்? இந்நேரம் எல்லாரும் எழுந்து ரெடியா இருப்பாங்களே. ஐயோ, என்ன பண்றது? டேய் விக்ரம், எழுந்துருடா. டைம் ஆச்சு பாரு, எழுந்துருடா. விக்ரம், எழுந்துரு விக்ரம். டேய் விக்ரம், என் செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, என் அம்மா குட்டி இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பண்ணாத விக்ரம். எழுந்துருடா. மம்மி, எனக்கு தூக்கம் வருது மம்மி. ஏண்டா இப்படி படுத்துற நீ? வழக்கமா நான் உன்னை கூப்பிட்டா நீ எழுந்திருச்சிருவல்ல. எழுந்துருடா. ஐயோ, இப்ப மட்டும் ஏண்டா அப்படி முரண்டு பிடிக்கிற? எழுந்துரு விக்ரம். அம்மாவோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. எழுந்துரு விக்ரம். விக்ரம், இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வரமாட்ட. இரு உன்ன. எழுந்துரு. என்ன மம்மி இப்படி பண்றீங்க? எனக்கு தூக்கமா வருது. அப்படிலாம் சொல்லக்கூடாது விக்ரம். இன்னைக்கு என்ன விசேஷமான நாள்னு உனக்கு தெரியும்ல? தெரியல மம்மி, என்னை விட எனக்கு தூக்கமா வருது. நான் கெஞ்சி கேக்குறேன்டா, இன்னைக்கு அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் நடக்க போகுதுடா. ப்ளீஸ்டா, இப்பவே எழுந்து கிளம்புனாதான் கோவிலுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும். மம்மி, மணி எத்தனைன்னு பாரு. உன்னதான் மம்மி கேக்குறேன், மணி என்னன்னு பாரு.
12 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு விடிஞ்சிடுச்சு ரெடியாவும் சொல்றீங்க. இது நியாயமா? இல்ல விக்ரம், அது லேட் ஆயிடுச்சுன்னா அதான். சாரிடா. விடு மம்மி, கல்யாணம் உனக்கும் அப்பாவுக்கும் தானே, அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு குளிக்க சொல்ற பாரு, அதுதான் என்னால தாங்க முடியல. அது ஒண்ணும் இல்ல, நம்மளால லேட்டுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அப்புறம் அம்மா தான் வேணும்னு பண்ணேன்னு அப்பா சண்டை போடுவாரு. அதனாலதான் தங்கம். லூசாமா நீ? அப்பா மேல இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அதுக்காக பெத்த புள்ளைய 12 மணிக்கு எழுப்பி குளிக்க சொல்ற பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர். சாரி விக்ரம், அம்மா ஏதோ ஆர்வ கோளாறுல உன்னை எழுப்பி விட்டுட்டேன், கோச்சுக்காத. போங்க மம்மி, நான் தூங்க போறேன். இங்க பாரு மம்மி, நான் இப்போ தூங்குவேன். விழுந்ததுக்கு அப்புறம் தான் எழுப்பணும். அதுக்கு முன்னாடி என்ன எழுப்புன? இல்லப்பா, நான் மணியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா உன்னை எழுப்புறேன். ஓகே ஓகே, நீ தூங்கல? இல்ல, நான் இனிமே தூங்க மாட்டேன். டைம் ஆச்சுன்னா அப்புறம் தெரியாம போயிடும்ல. அதெல்லாம் நான் கரெக்ட் டைம்க்கு எழுப்பி விடுறேன் மம்மி. என் மூளையே அலாரம் மாதிரி தான். இங்க கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு கல்யாணத்துல தூங்கிடாத, அப்புறம் எல்லாரும் சிரிச்சிருவாங்க. சரி, அம்மாவை நீ ரொம்ப ஓட்டாத, நீ தூங்குன. என்ன வடிவு, உனக்கு இந்த சமயத்துல எப்படி தூக்கம் வருது? அந்த மித்ராவை காலி பண்ணாம நீ எப்படி தூங்குவ? ஐயோ, மணி 3 ஆகுது. இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் தூங்க தான் செய்வான். அந்த மித்ரா மட்டும் என்ன விதிவிலக்கா? தூக்கத்திலேயே அவளை கழுத்தை நெரிச்சு கொன்றணும். எத்தனை பேருக்கு கிடைக்கும் தூங்கும் போதே சாகுற பாக்கியம்? மித்ரா, நான் உனக்கு அதை கொடுக்க போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும். நீ செத்ததுக்கு அப்புறம் நாகலட்சுமி அக்கா எனக்கு நன்றி சொல்வாங்க பாரு, அந்த சந்தோஷம் எனக்கு வேணும். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம மித்ரா ரூமுக்கு போறோம். தூங்கிக்கிட்டு இருக்கிற மித்ராவை சத்தம் போடாத அளவுக்கு தலையணைய வச்சு அமைக்கி கொன்ற வேண்டியதுதான். அடியே, உன் சாவு இன்னைக்கு என் கையில தான். நல்லா தூங்குறா. இவளை ஒரேடியா தூங்க வைக்கணும்.
நாளைக்கு உனக்கு கல்யாணமா மித்ரா? இத கல்யாண வீடா நினைச்சு எல்லாரும் தூங்குறாங்க. காலையில கண் முழிச்சு பாக்கும்போது இந்த வீடு எழவு வீடா மாறிடும் மித்ரா. இப்போ அது என் கையில தான் இருக்கு.